பொள்ளாச்சி வழக்கு விவரம் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க. சிபிசிஐடி ஆபீசர்ஸ் எஸ்பி திருமதி நிசா தலைமையில் புலன் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு உதவியாக கோயம்புத்தூர் டிஎஸ்பி முத்துசாமி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட ஆய்வாளர் சுமதி ஆகிய அடங்கிய தனிப்படை இந்த வழக்கு விசாரணையில் இன்றைக்கு தொடங்கியுள்ளது. சிபிஎல் நான் வந்து லோக்கல் போலீஸ் வந்து வாங்கியிருக்கோம். படிச்சுட்டு அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு எங்கள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தான் நாங்கள் வந்து விசாரணையை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த எல்லா ஆங்கிலையுமே ஆல் பாசிபிள் ஆங்கிள்ஸ்லையும் நாங்கள் விசாரணை செய்வோம். யாரெல்லாம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கா என்னங்கிறது விசாரித்து விசாரணைப்படி தக்க நடவடிக்கை எடுப்போம். அவங்களால கலெக்ட் பண்ண எல்லா ஆவணையும் எங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நாங்கள் பரிசீலிக்கிறோம். அதுக்கு ஒரு தனி டீம் போட்டு பரிசீலிச்சுட்டு இருக்கோம். அதன் அடிப்படையிலையும் விசாரணை தொடரும். இல்லை, இப்போ எதிரிகள் வந்து இப்போதான் விசாரணையை தொடங்கியிருக்கோம். அதுங்காட்டியுமே நீங்கள் வந்து எத்தனை எதிரிகள் எவ்வளோ பேர் இருக்காங்கிறதெல்லாம் இனி ஆரம்ப கட்ட விசாரணையில் இந்த இவ்வளோ டீட்டெயில்ஸும் சொல்ல முடியாது. விசாரிச்சிருக்கோம். போக போக என்னங்கிறத விசாரணையில் தான் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க என்னங்கிறது தெரியும். புலன் விசாரணையில் எங்கள் பாணியில் வந்து கஸ்டடி அக்யூஸ்டுகளை கஸ்டடி எடுத்து விசாரிக்கிறது ஒரு உண்டு. கண்டிப்பாக அதையும் நாங்கள் செய்வோம். எஸ்பி திருமதி நிசா தலைமையில் வந்து ஒரு டிஎஸ்பி 5 இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டிங் ஸ்டாஃபும் இருக்காங்க. எல்லாரும் இன்வெஸ்டிகேஷன் இன்னிலேருந்து துவக்கியிருக்காங்க. இதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் டீடைல்ஸ் நான் ஃபுல்லாக என்னைக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. எடுப்போம். இது இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்து எடுப்போம். என்னங்கிறது வந்து ஃபைனலாக நான் இதை பற்றி விசாரணையை வந்து எவ்வளவு கூடிய விரைவில் முடிக்க முடியுமோ அவ்வளவு கூடிய விரைவில் முடிப்பேன். ஏன்னா இதை டிராக் ஆன் பண்ணிட்டு போறதுக்கு இல்லை. எல்லா பாசிபிள் ஆங்கிலையும் விசாரிச்சு எவ்வளவு சீக்கிரம் இந்த விசாரணையை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிருவோம். இது வந்து விசாரணை லோக்கல் போலீஸ் எங்களுக்கு ஆர்டர்ஸ் போட்டு தான் விசாரிக்கிறோம். சிபிஐ வந்து எடுக்கிறப்ப நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட போறோம். அதுல வந்து ஒரு குழப்பம்லாம் கிடையாது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பாக்குறது அதுல இன்வெஸ்டிகேஷன் என்னென்னலாம் தேவையோ அவ்வளோ இல்ல. ஆல்ரெடி லோக்கல் போலீஸ் வந்து அதெல்லாம் எடுத்து சிசிடிவி கோர்ட் மூலமா ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதோட ரிப்போர்ட்டை வாங்கி நாங்கள் அது சம்பந்தமா உள்ள எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி ஃபர்தர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எடுப்போம். காவல்துறை அனைத்து கோப்புகள் எல்லாமே உங்கள்கிட்ட படிச்சுட்டாங்க. அவங்க பண்ண மைனஸ் பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? நீங்க இல்ல இப்பதானங்க நான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண பிறகு நான் கொடுத்த கோப்புகளை பாக்குறோம். உடனடியாக மைனஸ் பாயிண்ட் என்னங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகுதான் அது தப்பு இருக்குதா ரைட் இருக்கான்னு சொல்ல முடியும். நான் வந்து இதுல வந்து எந்த ஒரு ஒப்பீனியன் நான் சொல்ல முடியாது. இப்பதான் இன்வெஸ்டிகேஷன் எடுத்திருக்கேன். சரியான வழியில போயிருக்கா தப்பான வழியில போயிருக்கா சொல்ல முடியாது. விசாரணை முடிவுல தான் எல்லாமே தெரியும். விசாரணை நேர்மையா இருக்குங்கிறத நான் ஐஜி லெவல்ல வந்து பாக்குறோம். எஸ்பியை வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு வந்து பாரபட்ச முறையில எதா இருந்தாலும் நேர்மையா தான் விசாரணை நடக்கும். 4 பேர்ல 3 பேருக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் முடிஞ்சு வந்துட்டாங்க. அவங்க வந்து லீகலா எடுக்க முடியுமா? திரும்ப கஸ்டடி எடுக்க முடியுமா? இதெல்லாம் நாங்க தாங்க அனலைஸ் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு லீகல் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களோட கன்சல்ட் பண்ணி இது என்ன ப்ரொசீஜர்ஸ் அடாப்ட் பண்ணுங்க பார்த்து செய்வோம். 4 வீடியோ மட்டும் தான் ரிசீவ் பண்ணதா காவல்துறை சொல்லியிருக்கு. ஆனா இதுல வந்து ஆயிரக்கணக்கான வீடியோ இருக்கிறதா தொடர்ந்து விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. அது தொடர்பா நீங்க எந்த மாதிரி ஆங்கிள் போலாம்? நீங்க இது சம்பந்தமா யார் வந்து எந்த தகவலோ வீடியோ கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு அதை அனலைசிஸ் பண்ணி அது பிரகாரம் விசாரணை மேற்கொண்டு நடக்கிறது. ஏற்கனவே வந்து காவல்துறைக்கு வந்து அரசியல் அழுத்தம் இருந்ததா தான் குற்றச்சாட்டு இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்காங்க ஆரம்பகட்டத்தில்? இதை விசாரணை பண்றப்ப அரசியல் அழுத்தம் இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து இதை பத்தி விமர்சனம் செய்ய விரும்பல. ஏன்னா எல்லா பொது கருத்துக்களுக்கு நான் வந்து விளக்கம் கொடுக்கவும் முடியாது. 1000 பேர் எல்லாமே பேசுவாங்க. எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியும். எது உண்மையோ உண்மைக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை.